சக்தி சொட்டெண்கள் தொடர்பாக நாம் மேலும் விரிவாக பார்ப்போமானால், எண் என்பது நமக்கு பிரதான சக்தி மட்டங்களை குறிப்பிடுகிறது. அதுபோன்று எல் ஆனது ஒவ்வொரு பிரதான சக்தி மட்டங்களிலும் காணக்கூடிய உபசக்தி மட்டங்களை குறிப்பிடுகிறது. எம்எல் ஆனது காந்த சக்தி சொட்டனானது நமக்கு ஒவ்வொரு உப சக்தி மட்டத்திலும் காணக்கூடிய ஓபிஜல்களை குறிப்பிடுகிறது. இங்கு நாம் விரிவாக பார்ப்போம். எண் சமன் 1 காணப்படுகிற வேளை, அதாவது முதலாம் சக்தி மட்டத்தில் எல் ஆனது எல்லின் பெருமான உபசக்தி மட்டங்கள் அங்கு காணப்படாது. அங்கே எம்எல்லின் பெருமானமும் 0, அங்கு எஸ் ஓபிஜல் மாத்திரம் காணப்படும். ஆகவே அங்கு முதலாம் பிரதான சக்தி மட்டத்தில் உபசக்தி மட்டங்கள் காணப்படுவதில்லை. அதைத்தான் இங்கே எல் 0 எம்எல் 0 என்பன வகை குறிக்கின்றது. அதே போன்று இரண்டாம் சக்தி மட்டத்தில் எல் கொள்ளக்கூடிய பெருமானம் 0, 1. இங்கே 2 வராது. ஏனெனில் எல் ஆனதாக கொள்ளக்கூடிய உயர்ந்தபட்ச எண்ணிக்கை n-1. அப்போ இங்கே 2 என்பதனால் 1 என்பது மாத்திரம் இங்கே சாத்தியமாக காணப்படும். அதாவது 0, 1. இங்கே 2 சாத்திய பெருமானங்கள் காணப்படுகின்றதினால் இந்த எல் சமன் 0 என்கிற இந்த பெருமானத்துக்கு சாத்தியமான எம்எல் பெருமானம் 0. ஆகவே இது எஸ் ஓபிஜலை குறிப்பிடுகிறது. அதே போன்று எல் சமன் 1 காணப்படுகிற வேளை எம்எல் கொள்ளக்கூடிய சாத்தியமான பெருமானம் மறை 1, 0, நேர் 1. இது 3 ஓபிஜல்களை குறிப்பிடுகிறது. அதாவது இரண்டாம் பிரதான சக்தி மட்டத்தில் காணப்படும் உபசக்தி மட்டத்தில் உள்ள ஓபிஜல். இப்போ உங்களுக்கு தெரியும், இது பி ஓபிஜல். எல் சமன் 1 காணப்படுகிற வேளை அது பி ஓபிஜல். பி ஓபிஜல் நாம் ஏற்கனவே கற்றிருந்தோம். அங்கே 3 நிலைகள் காணப்படுகிறது, 3 ஓபிஜல்கள் காணப்படுகிறது. அப்போ இந்த இது நமக்கு பி ஓபிஜலை வகை குறிக்கிறது. ஆகவே இரண்டாம் சக்தி மட்டத்தில் எஸ் ஓபிஜலும் பி ஓபிஜலும் காணப்படுகிறது. அதே போன்று மூன்றாம் சக்தி மட்டத்தில் எல் கொள்ளக்கூடிய சாத்தியமான பெருமானம் 0, 1, 2. எல் 0 காணப்படுகிற வேளை எம்எல்லின் பெருமானம் 0. ஆகவே அது எஸ் ஓபிஜல். எல் 1 காணப்படுகிற வேளை அது பி ஓபிஜல். அதே போன்று எல் 2 காணப்படுகிற வேளை அங்கு எம்எல் கொள்ளக்கூடிய சாத்தியமான பெருமானம் மறை 2 தொடக்கம் நேர் 2 வரை. இங்கு 5 ஓபிஜல்கள் காணப்படுகிறது. இந்த 5 ஓபிஜல்களும் நமக்கு டி மூன்றாம் சக்தி மட்டத்தில் டி ஓபிஜல் காணப்படுகிறதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. ஆகவே மூன்றாம் பிரதான சக்தி மட்டத்தில் காணப்படக்கூடிய ஓபிஜல்கள் எஸ், பி, டி. அதே போன்று நான்காம் சக்தி மட்டத்தில் எல் கொள்ளக்கூடிய சாத்தியமான பெருமானம் 0 தொடக்க 3 வரையான பெருமானங்கள். அப்போ ஒவ்வொரு பெருமானங்களிலும் இந்த எம்எல் பெருமானங்கள் வகை குறிக்கிறது. அதே போன்று எல் 3 காணப்படுகிற வேளை எம்எல் ஆனது மறை 3 தொடக்கம் நேர் 3 வரையான 7 சாத்தியமான பெருமானங்களை கொள்கிறது. அந்த 7 என்பது நமக்கு எஃப். எல் 3 காணப்படுகிற வேளை அது நமக்கு எஃப் ஓபிஜலை வகை குறிக்கின்றது. இங்கே நாம் மீண்டும் அதை விரிவாக பார்ப்போம். என் சமன் 1 காணப்படுகிற வேளை அங்கு எல் 0, எம்எல் 0. ஆகவே அது எஸ் ஓபிஜல். அதே போன்று என் சமன் 2 காணப்படுகிற வேளை 0, எம்எல் 0. ஆகவே அது எஸ் ஓபிஜல். அதே போன்று எல் சமன் 1 காணப்படுகிற வேளை எம்எல் கொள்ளக்கூடிய பெருமானம் மறை 1 தொடக்கம் நேர் 1 வரையான பெருமானம். அதாவது 3 அமைநிலைகளை கொண்டிருக்கும். இந்த ஒவ்வொரு அமைநிலைகளும் சம சக்தியை உடையன. ஆகவே 3 ஓபிஜல்களை கொண்டிருக்கும். அந்த ஓபிஜல் பி ஓபிஜல். அதே போன்று என் சமன் 3 காணப்படுகிற வேளை எல் 0, எம்எல் 0. ஆகவே அது எஸ் ஓபிஜல். அதே போன்று மூன்றாம் சக்தி மட்டத்தில் எல் பெருமானம் கொள்ளக்கூடிய அடுத்த பெருமானம் 1. எல் 1 காணப்படுகிற வேளை அது பி ஓபிஜல். எல் 2 காணப்படுகிற வேளை அது டி ஓபிஜலை நமக்கு வகை வகுக்கின்றது. இப்போ பார்ப்போம். முதலாம் சக்தி மட்டத்தில் காணப்படக்கூடிய ஓபிஜலின் எண்ணிக்கை 1. இரண்டாம் சக்தி மட்டத்தில் காணக்கூடிய ஓபிஜலின் எண்ணிக்கை எஸ் ஓபிஜல் 1, பி ஓபிஜலில் 3 வகையான ஓபிஜல். ஆக மொத்தம் 4 ஓபிஜல்கள். அதுபோன்று மூன்றாம் சக்தி மட்டத்தில் காணப்படக்கூடிய ஓபிஜல்களின் எண்ணிக்கை 9. எஸ் ஓபிஜல், பி ஓபிஜல் 3, டி ஓபிஜல் 5. மொத்தமாக 9 ஓபிஜல்கள் மூன்றாம் சக்தி மட்டத்தில் காணக்கூடியதாக இருக்கும்.
இங்கே பார்ப்போம் சில குறிப்பிட்ட ஒவ்வொரு சக்தி மட்டங்களுக்கும் எவ்வாறு எல்லின் பெருமானம் எம்எல்லின் பெருமானத்தை காணலாம் என்பது. 1s நேரம் அந்த எண் நமக்கு ஒன்றை குறிக்கிறது. எண் சமன் ஒன்றாக காணப்படுகிற வேளை எல் சமன் 0 ml 0. அடுத்தது பார்ப்போம் எண் 2p காணப்படுகிற வேளை எண் சமன் 2. ஆகவே இங்கே எல் கொள்ளக்கூடிய சாத்தியமான பெருமானங்கள் என்னென்ன? 0 1. ஆனால் இங்கு நமக்கு தரப்பட்டிருப்பது 2p. p என்பது என்ன? எல் சமன் 1. ஆகவே அங்கு 3 அமைநிலைகள் காணப்படும். ml பெருமானங்கள் 3, அதாவது -1 0 +1 ஆக இருக்கும். அடுத்தது 3d ஆர்பிட்டலில் நாம் பார்க்கலாம். இங்கே எண் சமன் 3. ஆகவே எல் பெறக்கூடிய சாத்தியமான பெருமானம் 0 1 2. இங்கே 3d என்பதனால் இங்கே d, அப்போ இங்கே எல்லின் பெருமானம் 2. ஆகவே எல் 2 என்பதனால் மறை 2 தொடக்கம் நேர் 2 வரியான பெருமானங்களை கொள்ளக்கூடியதாக இருக்கும் ml. அடுத்தது 4s நேரம் எண் சமன் 3. ஆகவே எல் பெறக்கூடிய சாத்தியமான பெருமானங்கள் 0 தொடக்கம் 2. ஆனால் இங்கே தரப்பட்டிருக்கிற ஓர்பிட்டல் 4s. ஆகவே இங்கே எல்லின் பெருமானம் 0. ஆகவே ml பெருமானமும் 0 காணப்படும். அடுத்ததாக 5f. ஆகவே நமக்கு இங்கே எண்ணின் பெருமானம் 5. ஆகவே எல் கொள்ளக்கூடிய சாத்தியமான பெருமானம் 0 தொடக்கம் 4 அமையும். ஆனால் இங்கே தரப்பட்டிருப்பது 5 என்பதனால் எல்லின் பெருமானம் 3. ஆகவே இங்கே எல் 3 என்பது பெருமானத்தை கொள்வதனால் அங்கே mlலின் பெருமானம் மறை 3 தொடக்கம் நேர் 3 வரியான பெருமானங்களை கொள்ளும். இங்கே ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு ஓடுகளில் காணப்படுகக்கூடிய குறிப்பிட்ட இலத்திரன்களின் சக்தி சொட்டெண்கள் தொடர்பாக நாம் அடுத்த கம்பிட்டன்சி லெவல் படித்ததன் பின்னர் அதை கற்றுக்கொள்ளும்.